அந்த தேவ ஞானம் உங்களை ஆட்கொள்ளும். ஓ, இந்த பிரச்சனையில நான் இப்படி செயல்படணுமா, இப்படி செஞ்சு பாரு அப்படின்னு உங்களுக்குள்ள இருந்து என்ன வரும்? அந்த வார்த்தை வேத வரும். சோ எங்க நீங்க கலங்கி தவிக்க வேணும்ன்றது அவர் திட்டமே அல்ல. நீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு மூச்சு விடுறீங்களா, ஒரு மூச்சு, அந்த மூச்சு கூட டக்குன்னு என்ன பண்ணிருங்க, கொடுத்துருங்க. ஒரு பிரச்சனை வரும்போது ஷோ என்ன பண்றதுன்னு தெரியலையே ஹான்றீங்கல்ல, அந்த ஹா வரும்போதே நீங்க சுதாரிச்சிருங்க. இந்த ஹா என்னுடையது அல்ல, இது அப்படியே நான் அப்பாட்ட டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து பாருங்க. அருவியா கொட்டும். என்ன அவருடைய ஆலோசனை. இங்க எங்க இப்படியெல்லாம் செய். ஏன்னா சத்தியாவியானவர் உங்களை எதில் நடத்துவாராம்? என்ன சத்தியம்? வரும் காரியம் இன்னதென்று அவர் உங்களுக்கு முன் அறிவிப்பார். இஸ் a spirit of accuracy. எங்க போகணும், எப்படி பண்ணணும், வசனத்திலிருந்து மட்டும் பேசிட்டே இருக்க மாட்டாருங்க. அவர் எதையும் சொல்லி கொடுப்பாரு. இதை இப்படி செய், அதை அப்படி பண்ணு அப்படின்ற உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, டிசைன் பண்ணுவாரு. அந்த டிசைன் பண்ணும்போது சில டைம் நீங்க தடுமாறும் போது அதற்கான டிசைனிங் பிளான்ஸ் உடையவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ள வருவாங்க இயேசுவின் நாமத்தினால்.